வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷீதா. பொதுவாக இரும்பல், சளி, தொண்டை கரகரப்பு, மூச்சு விடுவதற்கு கஷ்டம், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். இதற்கு ஒரு ஈஸியான ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 3 கிராம்பு எடுத்துட்டு, ஒரு 10 மிளகு எடுத்துட்டு, ரெண்டையும் கொரகொரப்பாக இடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 200 ml ஆஃப் தண்ணியில இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது கூட ஒரு 10லேருந்து 12 துளசி இலைகளையும் போட்டு இந்த 200 ml ஆஃப் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அது 50 ml வந்த பிறகு அதை வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்ட பிறகு இதை குடிச்சிட்டு வரலாம், ஒரு டீ மாதிரி. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடாதொடை இலை. ஆடாதொடை இலை அப்படின்னா என்னன்னா, இந்த ஆடாதொடை இலையில இருந்து வரக்கூடிய ஜூஸ் ஒரு 10 ml எடுத்துட்டு அது கூட திப்பிலி சூர்ணம் ஒரு 2 கிராமும், சுக்கு பொடி ஒரு 3 கிராமும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட தேவையான அளவு தேன் எடுத்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு இதையும் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே சளி தொந்தரவு நம்மளுக்கு குறையும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளின்றது நம்மளோட கற்பூரவள்ளி இலைகளை ஒரு 10லேருந்து 12 இலைகள் இல்லை ஒரு 5 இலைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி துளசி இலையும் சமளவு, கற்பூரவள்ளியும் துளசியும் சமளவு எடுத்து ஒரு 100 ml தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 50 ml வந்த பிறகு ரெடியூஸ் ஆனதும் அதை வடிகட்டி அதற்கு தேவையான அளவு தேன் மிக்ஸ் பண்ணி நம்ம இதையுமே ஒரு டீயை மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூச்சு விடுறது கஷ்டம், சளி அதிகமாக இருக்குது, இதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். இதுவுமே ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட மூச்சு விடுறதுக்கு ரொம்ப அதிகமாக சிரமப்படுவாங்க. மூக்கில் ஒரு சில சொட்டு மருந்துகளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கற்பூரவள்ளி இலைகளை தண்ணீரில் ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கற்பூர இலைகளை போட்டுட்டு அதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நீர் ஆவியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா மூக்கடைப்பு நல்லாவே ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி கற்பூரவள்ளியோட ஜூஸ் எடுத்துட்டு அது கூட மிளகு சூர்ணமும் ஒரு கிராமும், சுக்கு சூர்ணமும் ஒரு கிராமும் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதற்கு தேவையான தேனை மிக்ஸ் பண்ணி இதையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போ நான் கொடுத்துருக்கிறது துளசி சார்ந்து ஒரு டிகாக்ஷன், ஒரு டீ ப்ரிப்ரேஷன் மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன். ஆடாதொடையோட ப்ரிப்ரேஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கற்பூரவள்ளியோட ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபோர்த் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான இரும்பல் சளினால தொண்டை எரிச்சல், தொண்டை கட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிமதுரம் ஒரு 5 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு 30 to 50 ml வந்த பிறகு ரெடியூஸ் ஆன பிறகு ஃபில்டர் பண்ணி அது கூட தேவையான அளவு இந்த தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா சளியும் நல்லா குறையும். அதே மாதிரி இந்த நெஞ்சு எரிச்சல், தொண்டை எரிச்சல் இதெல்லாமே நல்லா குறையும். இதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் ஒரு 4 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று, துளசியையே டிகாக்ஷன் போட்டு குடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் ஆடாதொடையோட ஜூஸில் எடுத்துக்கிறது. தேர்ட் ஒன் கற்பூரவள்ளியோட வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணுன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபோர்த்து ஒன் அதிமதுரம். இப்போ இந்த 4 டிப்ஸையும் ஏதாவது ஒன்றை ஒரு 3 நாள்லேருந்து 5 நாட்கள் வரை இல்லை 7 நாட்கள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது இப்போ நான் சொன்ன டோசேஜ் எல்லாமே பெரியவங்களுக்கு உண்டான அளவு தான். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு 1/4 பங்கு இல்லை அரை பங்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு மருத்துவர் ஆலோசனையை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நன்றி.